ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, திருமணம் பொருத்தம் பார்க்கறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். பொதுவாக திருமண பொருத்தத்துக்கு இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டும் போதுமா, இல்ல ராசி கட்டம் வேணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ராசி கட்டம் வேணுங்க. நட்சத்திர பொருத்தங்கிறது ஒரு 20% தான். ஆனா நம்மளுக்கு முழுமையான பலனை தரது இந்த ஜாதக கட்டம் தான். அதுல 2 பேர்த்துக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம பொருத்தம் பார்த்தா தான் அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கு. அது எப்படிங்கிறது இந்த வீடியோல நான் தெளிவா ரொம்ப ஷார்ட்டாவே விளக்கிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் நட்சத்திர பொருத்தம் இது ஒரு 20% தான். 80% ஜாதக பொருத்தம், கட்ட பொருத்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த 20% இருக்கிற நட்சத்திர பொருத்தத்துல ரொம்ப முக்கியமானது ரஜ்ஜு பொருத்தம், அதுக்கப்புறம் யோனி, அதுக்கப்புறம் ராசி பொருத்தத்துல ராசி பொருத்தம் இல்ல ராசி அதிபதி பொருத்தம் ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருந்தா போகுது. கண பொருத்த தின பொருத்தத்துல ஏதோ ஒண்ணு இருந்தாலும் கூட போகுது. மற்ற பொருத்தங்கள் எல்லாம் பெருசா தேவை கிடையாதுங்க. சரிங்களா? சரி, இதுல இந்த ரஜ்ஜு எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கா பார்த்துருவோம். ரொம்ப ஸ்பீடாவே நான் சொல்லிக்கிட்டு வரேங்க. ஃபர்ஸ்ட் இந்த அஸ்வினி மகம் மூலம் இதெல்லாம் கேதுவுடைய நட்சத்திரம். பரணி பூரம் பூராடங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம். இதெல்லாம் என்ன அப்படின்னம்னா, இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு அந்த திசை தான் ஆரம்பமாகும். இப்போ மிருகசீரிச சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க பிறக்கும் போதே செவ்வாய் திசை தான். இது நார்மலா எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் ஆனது. அதுக்கப்புறம் அந்த வரிசைகள்ல செவ்வாய்க்கு அப்புறம் ராகுக்கு அப்புறம் குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன் இப்படின்னு இந்த வரிசைகள்ல திசைகள் எல்லாத்துக்குமே நடக்குங்க. அந்த வரிசை பிரகாரம் தான் இந்த நட்சத்திரங்களையும் நான் போட்டிருக்கிறேன். இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் எல்லாம் ராகுடைய நட்சத்திரம். புனர்பூச, விசாகம், புரட்டாதி குருவுடைய நட்சத்திரம். பூச, மனுசம், உத்திராட்டாதி சனியுடைய நட்சத்திரம். ஆயில்யம், கேட்டை, ரேவதி புதனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களுடைய வரிசை வேற. இந்த வரிசை திசையுடைய அமைப்புகள்ல வரக்கூடிய வரிசைங்க. சரி, இப்போ இந்த வரிசையில நம்மளுக்கு இந்த ரஜ்ஜு பொருத்தம் பார்க்கறதுல ஒரு சின்ன காம்பினேஷன் இருக்குது. இப்போ இப்படித்தான் கேது, சுக்கிரன், சூரியன் இதுதான் வருங்க. இது ஆரம்ப கால முதல் திசையாக நம்ம எடுத்துக்கிறோம். அஸ்வினி முதல் நட்சத்திரமாக இருக்கிறங்காட்டி அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு வரோம். ஆனா எல்லாத்துக்கும் கேது திசை வராது. இப்போ சுவாதியில பிறக்கிறவங்களுக்கு ராகு திசை தான் வரும். அந்த ராகு திசை எத்தனை வருஷம்? 18 வருஷம் ராகு திசைனா பிறக்கும் போது அந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல பிறக்கிறாங்க? 4ஆம் பாதத்துல பிறந்த ஒரு 2 வருஷம் தான் இருக்கு. முதல் பாதத்துல பிறந்த ஒரு 16 வருஷம் 17 வருஷம்னு இருக்கு. அதெல்லாம் அந்த பிறக்கிற நேரத்தை பொறுத்து எல்லாத்துக்கும் மாறுங்க. சரி, இப்போ அந்த ரஜ்ஜு பொருத்துங்கிறது எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னம்னா, இந்த மேல் இருக்கிற அஸ்வினி மகம் மூலம்னு இந்த கீழால் இருக்கிற ஆயில்யம், கேட்டை, ரேவதின்னு ஒரே ரஜ்ஜு, அதாவது பாத ரஜ்ஜு. அப்ப இந்த ஒரே ரஜ்ஜில் இருக்கிற நட்சத்திரங்கள் பொருந்தாது, ரஜ்ஜு பொருத்தம் வராது. அப்ப அஸ்வினிக்கு அஸ்வினி மகம் மூலம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 6 நட்சத்திரம் ரஜ்ஜு இல்லை. மற்ற எல்லாத்துக்குமே ரஜ்ஜு இருக்கு. அப்ப இந்த நட்சத்திரத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்றது எல்லாமே நம்ம எடுக்கலாம். ரஜ்ஜு பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் இது பாத ரஜ்ஜு. அதே மாதிரி பரணி பூரம் பூராடத்துக்கு பூச, மனுசம், உத்திராட்டாதி பொருந்தாதுங்க. பரணிக்கு பரணி பூரம் பூராடம் 3 பொருந்தாது. பூச, மனுசம், உத்திரட்டாதியும் பொருந்தாது. இது எல்லாம் தொடரட்சு. சரி, அதுக்கப்புறம் கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துக்கு புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இதுகெல்லாம் பொருந்தாது. இதெல்லாம் வயிறு ரஜ்ஜுன்னு சொல்றோம். சரி, இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணத்துக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம் பொருந்தாது. இது கண்டரஜ்யம்னு சொல்றோம். கடைசியா இந்த மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இருக்குது பாருங்க. இந்த 3 நட்சத்திரத்துக்கு இந்த 3 நட்சத்திரம் மட்டும்தான் பொருந்தாது. மற்றது எல்லாமே ரஜ்ஜு பொருத்தம் வந்துருங்க. ஆனா இது செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகமாக வர்றதுனால மேக்சிமம் நட்சத்திரத்துக்கு கூட யோனி வராது. யோனிங்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு மிருகமாக சொல்லப்படுது. அந்த 2 மிருகத்துக்கு, ஆண் நட்சத்திரம்க்கு ஒரு மிருகம் இருக்கு, பெண் நட்சத்திரத்துக்கு ஒரு மிருகம் இருக்கு. அந்த 2 மிருகத்துக்கும் பகையாக இருந்ததுன்னா யோனி வராது. இப்போ பாம்பும் கீரியும் யோனி வராது. அதே மாதிரி சிங்கத்துக்கும் எருமைக்கும் யோனி வராது. மானுக்கு நாய்க்கு யோனி வராது. இந்த மாதிரி அமைப்புகள்ல நம்ம பார்க்கணுங்க. யோனி பொருத்தமானது இந்த 2 பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தாராளமாக போகலாம். ஆனாலும் இந்த நட்சத்திர பொருத்தங்கிறது 20% தான். நம்மளுக்கு 80% நம்ம வாழ்க்கைக்கு துணையா கடைசி வரைக்கும் பிரச்சனை இல்லாம கொண்டுட்டு போறது இந்த கட்ட பொருத்தம் தாங்க. இந்த கட்ட பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தருடைய குணநலங்கள் 2 பேருடைய குணநலங்கள் ஒன்னாக இருந்ததுன்னா 2 பேருடைய லைஃப் நல்லா இருக்கு. இப்போ ஒருத்தர் கோபக்காரர், இன்னொருத்தர் ரொம்ப